காலை வந்தது, பிறகு மதியம், மாலை, இப்போது இரவு ஆகிவிட்டது. சிறிது நேரத்தில் ஆழ்ந்த இரவு ஆகிவிடும். ஆனால் அந்த ஆழ்ந்த இரவுக்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த ஆழ்ந்த இரவுக்கு பிறகு என்ன நடக்கும்? காலை வரும். இதேபோல் இந்த உலகிலும் இந்த படைப்பிலும் காலை இருந்தது, மதியம் இருந்தது, மாலை இருந்தது, இரவு ஆகிவிட்டது. இப்போது இரவு கூட இல்லை. இப்போது ஆழ்ந்த இரவுதான். ஆனால் அந்த 3-4 மணிக்கு இருக்கும் நேரம் தெரியுமா? 3-4 மணிக்கு இருக்கும் அந்த நேரம், அது சிலருக்கு இரவு நேரமாக இருக்கும், சிலருக்கு எழும் நேரமாகிவிடும். அதனால் சிலர் அந்த நேரத்தில் குட் நைட் என்று சொல்வார்கள், சிலர் குட் மார்னிங் என்று சொல்வார்கள், இல்லையா? சிலர் 4 மணிக்கு தூங்கப் போகிறார்கள், சிலர் 4 மணிக்கு எழுந்து விடுகிறார்கள். இப்போது நாம் இதை தீர்மானிக்க வேண்டும். நாம் தூங்கும் பக்கம் இருக்கிறோமா அல்லது எழும் பக்கம் இருக்கிறோமா என்பதை. தூங்குவது என்றால் அறியாமையின் நித்திரையில் உறங்குவது. அவன் அப்படி செய்தான், அதனால் கஷ்டமாகவே இருந்தது, கோபம் வர வேண்டும் தான். அகங்காரம் இது தூங்கும் பக்கம். விழிக்கும் பக்கம் என்பது விழிப்பு. அறியாமை நித்திரையிலிருந்து விழித்து என் சிந்தனை, என் பண்பு, என் பண்பாடு எனது, நான் கொடுப்பவள் என்று சொல்வோம். ஆத்மா, நான் சத்தியுக ஆத்மா. இன்று முதல் ஒரு முறையாவது கூட என்னை நாம் கலியுகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடாது. நாம் எந்த யுகத்தில் இருக்கிறோம், நாம் எந்த யோகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. அப்படி என்றால் ஒரு முறை சொல்லுவோம். நான் சத்யுக ஆத்மா என்று சொல்லும்போது நல்லா இருக்கு, வாழ்ந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். சொல்றதுல இவ்வளவு நல்லா இருக்கும் விஷயம், வாழ்க்கையில வாழ்றதுல எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு ஆத்மா சத்யுகி ஆகும்போது அதன் தாக்கம் சுற்றியுள்ள அனைவருக்கும் இவ்வளவு அதிகமாக இருக்கும். அடுத்தவரும் சத்யுக பக்கம் நகர ஆரம்பிக்கிறார். நீங்கள் பாருங்கள், வீட்டில் ஒருவர் எழுந்துவிட்டால், ஒருவர் சீக்கிரம் எழுந்தால் என்ன நடக்கிறது? ஒருவர் எழுந்து விடுகிறார் அல்லவா? முதலில் ஒருவர் தான் எழுவார். ஒவ்வொரு வீட்டிலும் எல்லோரும் ஒரே நேரத்தில் எழுவதில்லை. முதலில் ஒருவர் எழுவார். அவர் எழுந்தவுடனே அவர் சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அடுத்தவர்கள் முயற்சிக்கிறார்கள் தங்கள் தலைக்கு கம்பளி போர்த்து சத்தம் கேட்காமல் இருக்க. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், ஆனால் நாம் நம் வேலையை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். இப்போது அந்த நேரம் கொஞ்சம் அபாயகரமானது. அல்லது விழித்திருப்பவரையும் அவர்கள் இழுத்து தூங்க வைக்கலாம். தம்பி, நீ தூங்கிக்கொள், எங்களுக்கு கூட தூங்க விடு. அல்லது அதிகமாக விழித்திருப்பவர் ஏதோ ஒரு விஷயம் செய்து தூங்கிக் கொண்டிருப்பவர்களையும் எழுப்பி விடுவார். நீங்கள் நாளை போகும்போது, அது திங்கட்கிழமைதானே, நீங்கள் போகும்போது மக்கள் வெவ்வேறு விதமாக நடந்து கொள்வார்கள். யாராவது அலுவலகத்தில் ஏதாவது செய்வார்கள், யாராவது ஏதாவது சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பவர்களே. அதாவது அவர்கள் கலியுக பக்கம். நாமும் கோபப்பட்டு விட்டோம் என்றால் நாமும் தூங்கிவிட்டோம் என்பதுதான் அர்த்தம். ஆனால் நாமும் விழித்திருக்கிறோம் என்றால் ஜாகரணம். நம்ம ஜாகரணம் என்று சொல்றோம் அல்லவா? அதாவது விழித்திருப்பவர் என்றால் அவர் அமைதியாக இருப்பார். அதே விஷயத்தை மரியாதையுடன் சொன்னால் எதிரில் இருப்பவரும் அமைதியாகி விடுவார். அதாவது நாமும் அவரையும் விழித்து விட்டோம், அல்லது நாமும் அவரை விழிப்பிப்போம், இல்லையெனில் நாமும் அமைதி இழப்போம். அப்போ அவர் நம்மை தூங்க வைக்கிறார். ஆனால் இப்போது நாம் தூங்க போவதில்லை. நாம் விழித்திருக்கும் சத்யுகி ஆத்மா கொடுக்கும் ஆத்மா. அதாவது ஆத்மா கலியுகிலிருந்து சத்யுகை எப்படி உருவாக்குகிறது? ஆத்மா என்ற பேட்டரி தற்போது டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டது. இப்போது என்ன செய்ய போகிறது? தினமும் ஏதாவது செய்யும். அதனால் பேட்டரி என்ன ஆகத் தொடங்கும்? சார்ஜ் செய்ய வேண்டும். டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை சார்ஜ் செய்ய என்ன செய்ய வேண்டும்? டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை சார்ஜ் செய்ய என்ன செய்ய வேண்டும்? சார்ஜர் மட்டும் போதாது, சார்ஜரையும் எங்கே இணைக்க வேண்டும்? பவர்க்கு. இன்று முதல் நாம் நமக்கு ஒரு அற்புதமான பரிசை கொடுப்போம். இது இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கியமான மற்றும் அத்தியாவசியமான தேவை ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் 1 மணி நேரத்தை உங்களுக்காகவே ஒதுக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்றால், உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உறவுகள், உங்கள் பிள்ளைகள், இந்த பேட்டரியை சார்ஜ் செய்ய 1 மணி நேரம் கொடுக்க வேண்டும்.
ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி வேண்டும். இந்த பேட்டரியை 1 மணி நேரம் சார்ஜ் செய்வது என்றால் ஒவ்வொரு நாளும் காலை பரமாத்மாவிடமிருந்து உங்கள் உள்ளத்தில் ஞானத்தை நிரப்பிக்கொண்டு பரமாத்மாவுடன் இணைப்பு ஏற்படுத்தி தியானம் செய்து அந்த பேட்டரியை சார்ஜ் செய்வது. யார் அந்த காலை 1 மணி நேரத்தை தன்னுக்காக செலவழிக்கிறாரோ அவருடைய மீதமுள்ள 23 மணி நேரமும் மாறிவிடும். இதுவே வாழ்க்கையை வாழும் ஒரு முறை. வாழ்க்கையை வாழும் முறை என்னவென்றால், காலை எழுந்தவுடன் பத்திரிகை படிப்பது. உங்களில் யாராவது செய்தித்தாளை படிக்கிறீர்களா? காலை எழுந்தவுடன் செய்தித்தாளை படிக்கிறோம். காலை எழுந்தவுடன் சிந்தியுங்கள், நாம் காலை நேரத்தில் நம்முள் என்ன நிரப்புகிறோம்? செய்தித்தாளை எவ்வளவு அதிகம் படிப்போமோ அவ்வளவாக கலியுகமும் அதிலும் மோசமான கலியுகமும் உருவாகும். காலை நேரத்தில் மனம் தூய்மையாகவும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி அதிகமாகவும் இருக்கும். நல்ல ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா, காலை எழுந்தவுடன் படிக்க வேண்டும் என்று. பள்ளியில் இருந்தபோதும் இதையே சொல்லிக் கொடுத்தார்கள். காலை எழுந்தவுடன படிப்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அப்படியென்றால் நாம் காலை எழுந்தவுடன் என்ன படிக்கிறோம்? இப்போது யார் யாருடன் என்ன செய்தார், எங்கே என்ன தவறு நடந்தது என்பதையே படிக்கிறோம். நாம் கேட்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் கேட்பதும் படிப்பதும் பார்ப்பதும் அதுவே நாமாகி விடுவோம். ஏனெனில் நாம் கேட்கும் படிக்கும் பார்ப்பது எல்லாம் உள்ளே பதிந்து விடுகிறது. அதிலிருந்தேதான் நம்முடைய சிந்தனை இயங்குகிறது. இன்று நம்மிடம் பத்திரிகை இருக்கிறது, செய்தித்தாள் இருக்கிறது, அதற்கு பிறகு டிவி இருக்கிறது, பிறகு நம்மிடம் கைபேசி இருக்கிறது. அதுல முழு நாளும் செய்திகளும் தகவல்களும் வரிசையாக வருகின்றன. அப்படித்தானே? இப்படி முழு நாளும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது என்ன நடக்கிறது? நாம் இப்படி கேட்டு படித்து பார்த்து கொண்டே இருந்தால் அந்த விஷயங்கள் உள்ளே போய்கொண்டே இருக்கின்றன, போய்கொண்டே இருக்கின்றன, போய்கொண்டே இருக்கின்றன. யாரோ ஒருவரை ஏளனம் செய்கிறார், யாரோ ஒருவரை கீழே இழுக்கிறார், யாரோ ஒருவரை பழி கூறுகிறார், யாரோ ஒருவரை அவமதிக்கிறார். நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை பார்த்து பார்த்து இது உள்ளே நிரம்பி விடுகிறது. கொஞ்ச நாட்களில் அது நம் பழக்கமும் நம் இயல்பிலும் தோன்ற ஆரம்பிக்கிறது. கவனமாக நாம் சாப்பாடு பானம் ஆகியவற்றில் விரதம் இருப்பது போல இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்வது போல இதை சாப்பிட வேண்டும். அதே போல நாம் கேட்கும் படிக்கும் பார்க்கும் விஷயங்களிலும் விரதம் இருக்க வேண்டும். தாமசிகமான விஷயங்களை கேட்க படிக்க பார்க்க வேண்டாம். நாம் என்ன ஆக விரும்பவில்லை, அதை கேட்கவும் படிக்கவும் பார்க்கவும் வேண்டாம். நாம் என்ன ஆக விரும்புகிறோமோ அதைதான் கேட்கவும் படிக்கவும் பார்க்கவும் வேண்டும். அதனால் காலை 1 மணி நேரம் நாமே நமக்காக ஒதுக்க வேண்டும். காலை நேரத்தில் பரமாத்மாவின் ஞானத்தை நம்முள் நிரப்ப வேண்டும். பரமாத்மாவின் சக்தி, அன்பு, ஆன்மாவின் குணங்கள், ஆன்மா காலை நேரத்தில் ஞானத்தை நம்முள் நிரப்ப வேண்டும். காலை நேரத்தில் செய்தித்தாள் வேண்டாம். வீட்டில் காலை நேரத்தில் செய்தித்தாளை திறக்கக்கூடாது. செய்தித்தாள் படித்தாலும் தேவையான சிறிய விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து விட்டோம், மீதியை விட்டுவிட வேண்டும். நீங்கள் முழு நாளும் மெசேஜ்கள் வந்து கொண்டே இருக்கும். போனில் இப்படியே உட்கார்ந்தபடி நேரத்தை கழிப்பதற்காக நிறைய விஷயங்களை பார்த்து விடுகிறோம். நீங்கள் கவனமாக இருங்கள். நாம் என்ன கேட்கிறோம், படிக்கிறோம், பார்க்கிறோம், அதுபோலவே நாம் ஆகிவிடுவோம். சில விஷயங்களை நாம் பார்த்து விடுகிறோம். பார்த்த பிறகு இது தேவையில்லை, நீக்கிவிடு என்று சொல்கிறோம். ஆனால் நாம் அதை நீக்கும்போது அது எங்கிருந்து நீக்கப்படும்? போனிலிருந்து தான் நீக்கப்படும். ஆனால் இது இங்கே வந்து விட்டதே. ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு மெசேஜை பார்த்தாலே அதன் தரம் என்ன என்பதை அறிய முடியும். ஒரு பயிற்சி செய்து பாருங்கள். பார்க்காமல் கேட்காமல் படிக்காமல் நீக்கிவிடுங்கள். நீங்கள் செய்ய முடியும். செய்து பாருங்கள். பார்க்காமல் கேட்காமல் படிக்காமல் நீக்கிவிடுங்கள். மற்றும் நிச்சயமாக அதை வேற யாருக்கும் ஃபார்வர்ட் செய்யக்கூடாது. நாம் மற்றவர்களின் மனதையும் கெடுக்கும் விஷயங்களை ஃபார்வர்ட் செய்யும் போது அது நல்ல கர்மா அல்ல. உருவாக்குபவர்கள் ஒரு மெசேஜை உருவாக்குகிறார்கள். மற்றெல்லாம் நாமும் அதை முழு உலகத்திலும் பரப்புகிறோம். சாத்விகமானது அல்லாததை யாருக்கும் வழங்கக்கூடாது.
சமூகத்தை கெடுக்கும் ஒரு கர்மாவாக அது நமக்கு ஆகிவிடுகிறது. அதை நாமும் உள்ள ஏற்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யக்கூடாது. உருவாக்குபவர்கள் உருவாக்குவதை நிறுத்திவிடுவார்கள், ஏனெனில் அது ஃபார்வர்ட் ஆகவில்லை. இதுவும் ஒரு ஆழமான கர்மாவாக மாறுகிறது. நாம் எந்த வகை ஆற்றலை சமுதாயத்தில் பரப்புகிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். பார்க்காமல் நேரடியாக டிலீட் செய்யலாம். சில நாட்கள் மனம் சொல்லும், ஒரு நிமிடம் பார்த்து விடலாமா? ஒரு தட்டில் வடைபாவு இருக்கிறது என்று நினையுங்கள், மற்றொரு தட்டில் பழங்கள் இருக்கின்றன. அப்போது மனது எந்த பக்கம் போகும்? இந்த ஆசையை கட்டுப்படுத்தும் சோதனை மிகப்பெரிய சோதனைதான். ஆனால் ஆரோக்கியமானது எது? பழங்களை சில நாட்கள் மனதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கிருந்து இழுத்து அங்கு கொண்டு செல்ல வேண்டும். 5-6 நாட்கள் இப்படி செய்தால் அதற்கு பிறகு மனது போகும், ஆரோக்கியமான பொருளை நோக்கி போகும். அறிவின் ஃபார்வர்ட் செய்கிறோம். மக்கள் சொல்கிறார்கள், ஆமாம் படித்தேன், படிக்க படிக்க ரொம்ப நீளமாக இருந்தது, பிறகு படிப்பேன், எனக்கு நேரம் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட சுடுசுடு விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணு. சரி சரி சரி, அப்பிறகு சில நாட்கள் கழித்து சந்திப்போம், அப்போ கேட்போம், அப்பிறகு என்ன ஆயிடுச்சு? அந்த விஷயம் இன்னும் அதிகமாக மாசுபடுகிறது, சமூகம் மாசுபடுகிறது. நாம் அந்த யுகத்தில் வாழ்கிறோம். இப்போது தகவல் மிகவும் வேகமாக பரவுகிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எந்த தகவலை எடுத்துக்கொள்கிறோம், எந்ததை மற்றவர்களுக்கு அனுப்புகிறோம் மற்றும் எந்ததை மற்றவர்களிடமிருந்து நம்மிடம் வர அனுமதிக்கிறோம் என்பதை. நாம் கேட்பதும் படிப்பதும் பார்ப்பதும் நிறுத்திவிட்டோம் என்றால் மக்கள் அந்த வகையான செய்திகளை நமக்கு அனுப்புவதை நிறுத்திவிடுவார்கள். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். நாம் நம்மை கவனிக்க வேண்டும். தியானம் என்றால் கவனமாக இருப்பது, இதை கவனிக்க வேண்டும். அதனால காலை 1 மணி நேரம், பிறகு முழு நாளில் அந்த மாதிரியான செய்திகளை ஏற்கக்கூடாது. இதை கவனிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஒரு விளக்கு அசையும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பாதுகாக்க வேண்டும். இல்லையெனில் அந்த விளக்கு அணைந்துவிடும். அதனால் நாம் கேட்பதும் படிப்பதும் பார்ப்பதும் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். 2வது, நாம் சாப்பிடுவதும் குடிப்பதும் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் யாருக்காவது கவலை, பயம், அமைதி இல்லாமை இருந்தால் நீங்கள் சமையல் செய்யும் போது அதில் சேர்த்து கொண்டு போங்கள். பரமாத்மாவின் சக்திகள் இந்த உணவில் நிரம்பி இருக்கின்றன. இந்த உணவு சாப்பாடு அல்ல, இது பிரசாதம். நமது வீடு சொர்க்கம், அதை தினமும் சேர்த்து கொண்டு போங்கள். நமது வீடு சொர்க்கம். நமது உறவுகள் மிகவும் அழகாக உள்ளன. நமக்குள் ஒற்றுமை உள்ளது, நமக்குள் சமத்துவம் உள்ளது. தினமும் சேர்க்கவும். இதையும் சேர்க்கலாம். ஒசை காண்டப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளில் அவர் எனக்கு ஏன் இப்படி சொன்னார், அவர் எனக்கு ஏன் இப்படி செய்தார், என் வீட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இருக்கின்றன? இந்த எண்ணங்களை நினைத்து கொண்டே கரண்டியை கிளறினால் நாளை பிரச்சனை அதிகரிக்கும். ஏனெனில் எப்படி உணவு அப்படியே மனம். 3வது விஷயம் வீட்டிற்கு வர வேண்டியது, அது பணம். அது பிரார்த்தனைகளுடன் வர வேண்டும். பணம் சம்பாதிக்கும் போது சிறிதும் தவறு செய்யக்கூடாது. பணம் நம் வீட்டிற்கு மிகவும் தூய்மையாக வர வேண்டும். ஏனெனில் பணத்தால் தான் உணவு வாங்கப்படுகிறது. உணவின் தாக்கம் மனதில் இருக்கும், மனதின் தாக்கம் உடலில் இருக்கும். முதல் விஷயம் எது ஆகிறது? பணம். பணம், தூய்மை, பிரார்த்தனைகளுடன் உணவு, சாத்விகமான மனம், பரமாத்மாவின் ஞானம் நிறைந்தது. அப்படி என்றால் வீடு சொர்க்கமாகவே மாறும். வேற எதுவும் ஆக முடியாது. அது சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. இந்த 4 விஷயங்கள்ல எங்காவது நாம் தவறு செய்தால்தான் அதுவே விதியில பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த 4 விஷயங்களும் சாத்விகமாக இருந்தால் வீடு சொர்க்கமாக மாறும். நீங்கள் தயார் 7வது ஓட்டத்தை எடுக்க? நாம் 7வது ஓட்டத்தை எடுப்போம். மேலும் இனிப்பான தண்ணீரும் குடிப்போம். தண்ணீர் போல தண்ணீர், எப்படி தண்ணீர் இருக்கிறதோ அப்படியே பேச்சும் இருக்கும். அதனால் கசப்பான தண்ணீர் குடிக்கக்கூடாது. வீட்டில் கசப்பான தண்ணீர் கொண்டு வரக்கூடாது. உடலும் மனதுக்கும் தீங்கான எந்த பொருளையும் உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடலுக்கு தீங்கான எந்த பொருளும் ஆன்மாவிற்கும் நல்லதல்ல. நம்முடைய மகிழ்ச்சி சாப்பாடு மற்றும் பானங்கள் மீது சார்ந்திருக்கவில்லை.
நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய தீர்மானங்கள், சிந்தனை மற்றும் பண்பாட்டில் உள்ளது. இன்று நாம் இப்படிப்பட்ட சூழலில் உட்கார்ந்திருக்கிறோம். பரமாத்மாவின் பல சக்திகள் நம்மிடம் இருக்கின்றன. நாம் என்ன நினைத்தாலும் இன்று நாம் முடிவு செய்யலாம். இன்று முதல் நான், இந்த ஆன்மா, இந்த பழக்கத்தை விட்டுவிடுகிறேன், முடிந்தது, ஸ்வாஹா, அது இனி ஒருபோதும் வராது. என்னிடம் மீண்டும் இத்தனை சக்தி இருக்கிறது. அல்லது நாம் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். அல்லது கவனமாக இருக்கவில்லை என்றால் நோயும் வந்துவிடும். டாக்டர்களும் கூட விடுன்னு சொல்றார்கள், ஆனால் நாம் விட முடியலை என்று சொல்கிறோம். நாம் இவ்வளவு அடிமைகள் அல்ல. நாம் சத்தியயுகி ஆன்மாக்கள். நம்முடைய மனம், உடல், அறிவு அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. நம்முடைய ஒவ்வொரு சொல்லையும் அவை கேட்கின்றன. அப்படியென்றால் நாம் என்ன செய்வோம்? 1 மணி நேரம் காலை பரமாத்மாவின் ஞானமும் சக்தியையும் நம்முள் நிரப்பிக்கொள்வோம். நாளில் வரும் செய்திகளையும் நாம் கேட்கும் விஷயங்களையும் கவனமாக பார்த்து கொள்வோம். இன்று நாம் ஒரு விரதம் எடுக்கிறோம். யாருடைய பேச்சிலோ அல்லது யாரிடமோ எந்த தவறும் எந்த பலவீனமும் நமக்கு தெரிந்தால் நாம் அதை வேறு யாரிடமும் சென்று சொல்ல மாட்டோம் என்று முடிவு செய்கிறோம். இது எளிது, மிகவும் எளிது. நமக்கு செய்ய வேண்டியது ஒன்றே, தவறுகளையும் பலவீனங்களையும் பரப்பக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டும். சுற்றுப்புறத்தில் நாம் விரதம் எடுக்க வேண்டும். நான் யாருடைய தவறு அல்லது பலவீனத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது என்று விரதம் எடுக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மிடம் வந்து வேறு ஒருவரை பற்றி சொல்ல வந்தாலும், நம்மளிடம் வந்து மற்றவர்களின் விஷயங்களை சொல்ல முயன்றாலும், அப்போது நாம் என்ன செய்வோம்? நாம் சொல்வோம், ஓம் சாந்தி, இப்போது எனக்கு ஒரு விரதம் நடக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை நான் கேட்க மாட்டேன் என்று எழுதிக் கொள்கிறேன். அப்போது அந்த விஷயங்கள் முடிவடையும். இல்லையெனில் ஒருவருக்கு பிறகு மற்றவருக்கு பிறகு 3வது என்று உறவுகள் கெட்டுப்போகும். குடும்பத்தில் விஷயங்கள் பரவிவிடும். ஒரு விஷயம் சிறிதாக இருந்தாலும் அது வேறு மாதிரியாக மாறிவிடும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் சொல்வதற்குள் அதில் அவரவர் சன்ஸ்காரம், அவரவர் பழக்கம், அவரவர் பார்வை இவையெல்லாம் கலந்து விடுகின்றன. அப்போது அந்த விஷயம் பெரிதாகிவிடும். அதனால நாம் சொல்லவும் கூடாது, நாம் கேட்கவும் கூடாது. அவ்வளவு சக்தி வைத்திருங்கள். அவர்களுக்கு அன்பும் பணிவும் கொண்டு சொல்லுங்கள். இன்னும் வேறு விஷயம் பேசலாம் என்று சொல்வார்களா? 1 நிமிஷம் கேளுங்கள், வேற விஷயம் பேசலாம் என்று சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அவர்கள் சொல்லுவதை நிறுத்தி விடுவார்கள். இதுவே வாழ்க்கை முறையில் மாற்றம், ஆரோக்கியம் என்பதற்கானது. நாம் இன்று உணவு மற்றும் பானம் குறித்து கவனம் செலுத்துகிறோம் போல, அதேபோல் நாம் கேட்கும் சொல்லும் விஷயங்களையும் கவனிக்க வேண்டும். ஏனெனில் பேட்டரி குறைய ஆரம்பிக்கும். ஒரு மகான்மா தனது பேட்டரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நான் முழு நாளும் சக்தி வாய்ந்தவனாகவும் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டவனாகவும் சத்யுகி ஆன்மாவாகவும் அனைவருக்கும் வழங்கும் ஆன்மாவாகவும் இருக்கிறேன். உங்களில் யார் யார் தியானம் கற்றுக்கொள்ளவில்லை? இன்றைக்கு வரை ஒருபோதும் சென்டரில் வந்து கற்றுக்கொள்ளவில்லை தியானம். உங்களுக்கு தெரியும், சென்டரில் தியானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுதுதான் அண்ணன் சொன்னார் அல்லவா, 15 நாட்களில் இதையெல்லாம் தயார் செய்ததாக. ஆனால் எல்லா சகோதரரும் சகோதரிகளும் இதை தயார் செய்தார்கள். அவர்கள் உங்கள் போலவே வீட்டில் வாழ்கிறார்கள், குடும்பத்தை பார்த்து கொள்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். அதோடு இந்த சேவையையும் அவர்கள் செய்துவிட்டார்கள். 15 நாட்களில் முடிந்தது. ஏனெனில் அவர்கள் தினமும் காலை 1 மணி நேரம் தங்களை சார்ஜ் செய்வதற்காக ஒதுக்குகிறார்கள். 1 மணி நேரம் சார்ஜ் செய்வதற்காக ஒதுக்கும் ஒருவருக்கு முழு நாளும் அதிக நேரம் கிடைக்கிறது. ஏனெனில் அவர் காலை வேளையில் சார்ஜ் ஆகிவிட்டார் அல்லவா. அவருடைய ஒவ்வொரு வேலையும் விரைவாக நடக்கிறது. இல்லையெனில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்த நேரம் எடுக்கும். மற்றும் மிகவும் முக்கியமாக இலகுவாக இருந்து இந்த பயணத்தை செய்கிறோம். இன்று நாம் தொடங்குகிறோம். இதை இன்னும் 1 வாரம் மட்டும் முன்னே கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஒதுக்க வேண்டும். இந்த 1 மணி நேரத்தில் நாம் நம்மை நாமே புரிந்து கொள்வோம்.
இந்த சிடியில் நாம் பதிவு செய்துள்ள அனைத்து பாடல் மற்றும் பண்பாட்டு பதிவுகளையும் புரிந்து கொள்வோம். அந்த பண்பாடுகளை புரிந்து பரமாத்மாவுடன் எவ்வாறு இணைவது, தியானம் மூலம் இந்த பேட்டரி எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். சரியான கர்மங்களை 4 வழிகளில் எப்படி செய்ய வேண்டும், எளிதாக எப்படி இருக்க வேண்டும் மற்றும் சத்தியுக பண்பாடுகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த 7 நாட்கள் ராஜயோகா பாடத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். இது இலவசம். நமக்கு வெறும் 1 மணி நேரம் ஒதுக்க வேண்டும், அதுவே போதும். 1 மணி நேரம் ஒதுக்க தயாராக இருப்பவர்கள் யார் யார்? உங்கள் வீட்டின் விளக்காக மாற வேண்டும், உங்கள் வீட்டில் அந்த சத்தியுகி ஆன்மாவாக மாற வேண்டும், உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் அழகான உறவுகளை வழங்கும் ஆன்மாவாக மாற வேண்டும்.